Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு எறா தவா ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எறா எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. இது கொஞ்சம் பெரிய எறா தான். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் தான் எறாக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பவுடர் கடை பவுடர் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுவும் சேர்த்துருக்கேன் நான். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறப்போ லைட்டாக தெளித்து இது மாதிரி நல்லா நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா மசாலாலாம் இறால நல்லா ஊறும். அந்த அளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பெரிய வெங்காயமும் 1 ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எறாவோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இதை இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எறாவை இதில் சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடையே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். அதனால் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். எறா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். அந்த எறாவில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் அப்போ போகும். எறாலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த ஸ்மெல்லு போடுற வரைக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எறாலேருந்து நிறைய தண்ணி விடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமான ஒரு ஸ்லாஷ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோம். ரொம்ப அதிகமாக தண்ணி விடக்கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம எறா மிக்ஸ் பண்ணுறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு உங்களுக்கு பார்த்துக்கங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க. எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் எறால கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அதிலே குக் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுங்க. இறாலேருந்து இன்னும் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரும். இது மாதிரி கொஞ்சம் வேகிற ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா இறால நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இந்த பேனில் மசாலா ஒட்டிக்கும். இது மாதிரி நல்லா கரண்டிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா இறால ஃபுல்லாக கோட் ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடவோ நல்லா தண்ணி விடுது பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரியுது. இந்த மசாலாவை இது மாதிரி வானலில் நல்லா கரண்டிலே வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் கோட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா பாருங்கள், இறால நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
நம்மளோட ப்ரான் மசாலா வந்து தவா ஃப்ரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ப்ரான் வந்து ரொம்ப வந்து ரப்பரியாக ஆகிற ஸ்டேஜ்லேயும் விட்டுறக்கூடாது. அளவாக பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்மளோட எறா தவா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட எறா தவா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது சைட் டிஷ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். கீ ரைஸு, பிரியாணிக்கெலாம் கூட இந்த ப்ரான் தவா ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ. நார்மலாக நம்ம எப்போதுமே வந்து எறா வந்து சிம்பிளாக வந்து ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.